விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா நல்ல தரமான சம்பவங்கள்லாம் நடக்க போது ஹோஸ்ட் பண்றவங்கள வேஸ்ட்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆண்கள் அழுதா அது வந்து அசிங்கம், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாளேன்னு இரிட்டேட்டிங் ஆகும். இதையோட மறந்துரு, ஏன்னா நான் செத்துருவேன், இந்த வீட்டுக்கு இவ லாய்க்கே கிடையாது, சாச்சனாவை சாச்சு போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெயின் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா நல்ல தரமான சம்பவங்கள்லாம் நடக்க போது, எல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தது. ஆனா நடக்கிறது என்னமோ எல்லாமே ஹோஸ்ட் பண்றவங்கள வேஸ்ட்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன? அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். பிக் பாஸ் அப்படின்னாலே சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இங்க வந்து சோஷியல் டைனமிக்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கிறவங்க புதுசா அப்பதான் வந்து நியூவா கூட மீட் பண்றவங்க ஒரே வீட்டில் இருந்தா என்ன மாதிரி நடக்கும், அதே மாதிரி அவங்களோட வீடை டிபெண்ட் பண்ணாம, அதாவது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சோஷியல் லைஃப், பொதுவா இருக்கிற அந்த ப்ரைவசியான டைம், இதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டில் அதுவும் சர்வைலன்ஸோட எப்ப பார்த்தாலும் யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பப்ளிக் நம்மளை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்ற ஒரு கான்சியஸ்ல இருந்துட்டு இருக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது 100 days சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்போ 50 நாள் தான் ஆயிருக்குது, அதுக்குள்ள அம்போன்னு போற மாதிரி ஆயிருச்சு. நார்மலா ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அப்புறம் சித்தி, சித்தப்பான்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், அந்த பிளட் ரிலேட்டட்குள்ளேயே வந்து நிறைய போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும். இந்த போட்டு கொடுக்கறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, ஒருத்தரை மட்டுமே பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும், நான் தான் செல்லம், பெட்டு, பொசசிவ்னஸ். அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், ஷேரே நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கூட பார்ப்போம். ஆனா இங்க வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கிறாங்க, பர்சனாலிட்டிஸும் டிஃப்ரெண்டா இருக்குது. சாச்சனாவை சாச்சு போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? சாச்சனா நம்மளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாங்களா என்ன? யாரோட லைஃப்லயுமே பர்சனல் லைஃப்லயுமே இன்டர்ஃபியர் பண்ணல. ஆனா அந்த கேரக்டரை பார்க்கும்போது அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த சாச்சனா அழுதே சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இது சில பேருக்கு வந்து பார்க்கும்போது ஐயோ பாவம் அழறாளே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து இவ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாளேன்னு இரிட்டேட்டிங் ஆகும். என்ன காரணம்லாம் தெரியாது, ஆனா சாச்சனா மேல ஒரு கோபமும் வெறித்தனமும் வரும். இவளை தூக்குங்க, இவ எதுக்கு இங்க பிக் பாஸ்ல இருக்கிறா, இந்த வீட்டுக்கு இவ லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. அண்ட் ரீசெண்டா கொடுத்த டாஸ்க், ராஜா ராணி டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரிக்கு சாச்சனா கொடுத்த பனிஷ்மெண்ட், அவங்க ஒரு தப்பு பண்ணதுனால பனிஷ்மெண்ட் வந்துட்டு 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. 100 புஷ்அப்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே, என்னதான் இருந்தாலும் உடம்பு வலிக்கும் தானே. இந்த சாச்சனா 100 புஷ்அப்ஸ் பனிஷ்மெண்ட்டா கொடுத்த உடனே ஜாஃப்ரியும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாச்சனா ஜாஃப்ரியோட பனிஷ்மெண்ட்ல ஒரு என்ஜாய் பண்ணி, அவங்க அடுத்தவங்களோட கஷ்டத்துல வந்து ஒரு இன்பம் காண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னன்னா லோ அக்ரிபிள்னஸ். அதாவது மற்றவங்கள அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டியே இருக்காது. அதே மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறது, துன்பப்படுறத பார்த்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இந்த சேடிஸ்ட் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு சிரிச்சுட்டா, அதாவது அடுத்தவங்க சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியா லைஃபை லீட் பண்றது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம டே டு டே லைஃப்லயே நிறைய பேர் அப்படிதானே இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கப்புளாவோ இல்ல லவ் பண்றவங்களா இருந்தாலோ ஜோடி ஜோடியா போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வயிறையே எரியும், நமக்கு ஒரு பேர் இல்லையே. இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், மற்றவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது, ஜெலஸ். ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனா இருக்கும். ஆனா இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சாச்சனாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இந்த சாச்சனா வந்து எதுக்காக இந்த மாதிரி அழுமூஞ்சியா இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அலறதோ, மற்றவங்க கஷ்டத்துல வந்து சந்தோஷத்தை படுறதோ, இந்த மாதிரி வந்து
சைல்ட்ஹுட் ட்ராமா. சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே சின்ன சின்ன விஷயங்களை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போட்டின்னு வந்தா ஹெல்தி காம்படிஷன்ல யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும், இன்னொருத்தர் ரன்னரா தான் இருக்க முடியும். அதை அக்செப்ட் பண்ணி ப்ராட் மைண்டடா ஓகே இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு சேர் அப் பண்றதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல இருந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்லாம் வரும். இதையும் தாண்டி அந்த வெற்றியை வந்து நம்மளால பொறுத்துக்க முடியாம அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுப்போம். எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற விஷயங்களை பர்சனலா கன்வெர்ட் பண்ணிட்டு பர்சனலா அவங்கள வந்துட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி இந்த அழுகையை பத்தி பேசணும் பாத்தீங்களா. இன்னும் ஒரு சில வீடுகள்ல லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது, இல்ல குழந்தைங்க வந்துட்டு சரியா படிக்க மாட்றாங்க, அவங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு கோல் செட்டிங்லாம் வைக்க மாட்றாங்க, இன்னும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட அம்மா அழுதே மிரட்டுவாங்க. இமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா இத்தையோட மறந்துரு, ஏன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க பாத்தீங்களா. அந்த அழுது சீன் போட்டு அவங்க வந்துட்டு எதையும் சாதிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு புரியாது. அதையும் தாண்டி அழுதே சாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். மேபி வந்து இமோஷ்னலாக அழறாங்க, அழறது நான் தப்புன்னே சொல்லலை. ஏன்னா இதுல வந்து இந்த அழை பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா. ஆண்கள் அழுதா அது வந்து அசிங்கம், பெண்கள் வந்துட்டு அழுறது அது இயல்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னும் நம்மளோட சொசைட்டில இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் ஆண்கள் அழுகக்கூடாது? அதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மிஸ்ஸிங், ஒரு இமோஷ்னலா அழுறது, அதாவது ஆனந்த கண்ணீர் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒருத்தரை மிஸ் பண்ணும்போது, இல்ல ஒரு டெத், லாஸ் ஆஃப் சம்ஒன், இந்த மாதிரி ஒரு கனெக்டடா ஒரு இமோஷ்னலா அங்க சென்டிமெண்டலா வர அழுகை, இல்ல வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வர அழுகை. ஸோ இதெல்லாம் நல்லது தானே. அதையே நம்ம டம்ப் பண்ணி வைக்கணும். ஆணா இருந்தாலும் என்ன, பெண்ணா இருந்தாலும் என்ன, அதனால அழுகிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் அலறது. ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் வந்தது பிக் பாஸ்லயேவோ. ஸோ அந்த சாப்பாட்டுக்கெல்லாமாடா அழுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கூட எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. எனக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டீங்க, எனக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸே இல்லை, நான் எதுக்காக இங்க இருக்கணும், என்னை யாருமே கண்டுக்க மாட்டீங்க. அப்போ யாரும் கண்டுக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டீங்க. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எனக்கு இவன் வந்து பென்சில் எடுத்துட்டான், இவன் வந்துட்டு என்னோட எரேசர் திருடிட்டான், அதே மாதிரி எல்லாரும் ஒரு கேங்கா சுத்திட்டு இருக்கிறாங்க, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு உட்காந்து வீட்டுல வந்து அழுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ற கேப்பபிலிட்டி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி அவங்க டெவலப் பண்ணும், ரிலேஷன்ஷிப்பை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தரணும். அழுத உடனே வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது பேம்பர் பண்ணிட்டு ஓ அப்படியா யாருமே ஏன்னா அவங்க மேல ஒரு சிம்பத்தி தான் வருமே தவிர எம்பத்தட்டிக்கலா யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லித்தரேன். ரெயின் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட ரெயின் டெக்னிக், RAIN, ஆர் ஃபார் ரெக்கக்னைசிங் யுவர் இமோஷன்ஸ். ஒரு ஜெலஸா இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம், ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பா இருக்கலாம், அவர்ஷன். இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான இமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா A ஃபார் அக்செப்ட். எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ் இருக்கு, நான் ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஒருத்தரை பார்த்து நான் வந்து கோவப்படுறேன், அவங்க மேல எனக்கு வெறுப்பு தான் இருக்குன்றத நீங்க அக்செப்ட் பண்ணணும். I ஃபார் இன்வெஸ்டிகேட். அதாவது வை, எதுக்காக இந்த வெறுப்பு, இந்த கோபம், இந்த பொறாமை, இந்த மாதிரியான குணங்கள்லாம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது, அதான் இந்த இன்வெஸ்டிகேட். அண்ட் லாஸ்ட் N ஃபார் நர்ச்சர். அதாவது உங்களை நீங்களே பராமரிக்கிறது. ஸோ எப்படி நீங்க இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரீங்க. ஏன்னா எல்லாரோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே யூனிக் தான். ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்காங்கன்னு டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஏன்னா மேபி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரியா இருக்கலாம், பட் அவங்களோட யூனிக்னஸ் வந்துட்டு எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒருத்தர் வந்து சேம் பிரச்சனையா இருக்கும், ஆனா ஒருத்தர் ஹேண்டில் பண்றத இன்னொருத்தர்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான்லாம் இதே இடத்துல இருந்து எவ்வளோ இதெல்லாம் சமாளிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்ற போது அடுத்தவங்களுக்கு அது என்னடா என்னோட ப்ராப்ளமை வேல்யூ பண்ண மாட்டாங்களே, ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறதே அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகி
நிறைய அவர்ஷன்ஸும் கிரியேட் பண்ற நிலைமைக்கு வந்துடும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்காங்களா, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாரா வேணாலும் இருக்கலாம், அழுமூஞ்சியா இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அழறதுனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக என்ன ரீசன், எதனால அவங்களுக்கு வந்துட்டு இமோஷனல் ரெகுலேஷன் பண்ண முடியல, அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வர முடியலன்றத அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. பேசியும் அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் அப் ஆக முடியலையா, ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துட்டு ப்ராப்பராக சிபிடி அண்ட் ஆர்பிடி தெரப்பிஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளிவர முடியும். ஏன்னா இது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் டிஸார்டர். இது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் பர்சனாலிட்டி ட்ரைட்டுன்னு நம்ம சொல்லுவோம், டிபெண்ட் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒருத்தர் மேலே அதிகமாக டிபெண்டன்சி இருக்கிறதுனாலையும் அண்ட் இன்செக்யூரிட்டி ஆஃப் லைஃப், அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபியர் உள்ள இருக்கிறதுனாலையும் நம்ம வந்துட்டு அழுதே சாதிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ எல்லாருமே இந்த சாச்சனா மேலே அவ்வளோ கோபமும் ஒரு அவர்ஷனும் இருக்கிற ரீசன் வந்து என்னன்னா, இந்த அழுகை நல்லது. ஆனா நீங்க அழுதுகிட்டே இருக்கிறது அழுகையோட வேல்யூவே போயிடுறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களோட மனசு உள்ள இன்டர்னல் ஹாப்பினஸ் இருந்தாலே தானாவே உங்க முகம் வந்து பொலிவடையும், நீங்களும் அழகா இருப்பீங்க, உங்க மனசும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.